இருந்தே கையில் பேட்டும் கையுமா சுற்றிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உலகத்திலேயே ரொம்பவே ஃபேமஸான விளையாட்டில் 2வது பிளேஸில் இருக்கிற கேம் தான் இந்த கிரிக்கெட். என்னதான் தெரு சந்திலையும் கல்லு மண்ணுன்னு காட்டுக்குள்ள பக்கத்தூர் பசங்களோட பெட் மேட்ச், லோக்கல் டோர்னமெண்ட்ல விளையாண்டு சந்தோஷப்பட்டு, மேட்ல ஸ்டிச் பால்ல லீக் மேட்ச் எல்லாம் விளையாண்டு கெத்து காமிச்சோம், கார்பரேட் லெவலில் நடக்கிற டோர்னமெண்ட்ல 6-4 அடிச்சு அந்த டோர்னமெண்ட்ல கப்பு வின் பண்ணாலும், இந்த கிரிக்கெட் வெறியர்களோட பெரிய கனவே 4 செவத்துக்குள்ள உட்காந்து டிவியில பார்க்குற நமக்கு பிடிச்சமான பிளேயர்ஸை நேரடியாக கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போய் பார்க்கறது தான். சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது ஓவர் பில்டப் மாதிரி கூட தெரியலாம். ஆனால் எங்களை மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி ரொம்ப நாள் கனவோடு இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியத்துக்கு போய் கிரிக்கெட் பார்த்த அனுபவத்தை பற்றியும் அங்கே எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கிரிக்கெட்டில் யாரோட ஃபேனுன்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த பிளேயர் இந்த வீடியோவில் வராங்களான்னு பார்க்கலாம். கேரளா திருவனந்தபுரத்தில் புதுசாக கட்டியிருக்கிற கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியமில் தான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியமில் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்சை நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேடியம் திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஸ்டேடியமில் இது வரைக்கும் 3 கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு. இந்த 3 மேட்சுமே நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி ஒன்னொன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே டிக்கெட் எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எப்படியோ அடிச்சு பிடிச்சு 1000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி இப்போ நம்ம மேட்ச் பார்க்கவும் வந்துட்டோம். ஸ்டேடியம் போறதுக்கு முன்னாடி ரோட்டுக்கு 2 சைட்லயும் நம்ம இந்தியன் டீமோட செஸ்ஸியை சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120, 150, 200ன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லா கடைகளையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு 150 ரூபா ஜெர்சியை 120 ரூபாய்க்கு பேரம் பேசின சந்தோஷத்துல வாங்கி போட்டுக்கிட்டு நடைய கட்டணும். இதுல என்ன கொடுமைனா, நம்ம மேட்ச் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இதே ஜெர்சியை 75 ரூபாய்க்கு இவங்க கூவி கூவி விற்கிறது தான். அடுத்ததான் இங்க யாரை பார்த்தாலும் கண்ணம், தாடி, மீசின்னு நம்மளோட இந்தியன் பிளாக வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஆசையில நானும் ஒரு 30 ரூபாயை கொடுத்து கண்ணம், தாடின்னு நம்மளோட இந்தியன் பிளாக வரைஞ்சிட்டு திரும்பினா அங்க ஒரு மகராசன் ஃப்ரீயாவே வரையங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த வண்ணத்தை தீட்டி விட்டுட்டு இருந்தாரு. இது மாதிரி தலையில கட்டுற பேண்ட், பெரிய இந்தியன் பிளாக், சவுண்ட் ஆரன்னு நிறைய சின்னதா இங்க சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் ஆக நேரானதுனால மற்றது எதுவும் வாங்காம ஸ்டேடியத்துக்குள்ள போக நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். ஒரு 10 மினிட்ஸ் நடந்ததுல மெயின் ரோட்ல இருந்து ஸ்டேடியத்துக்குள்ள போற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்து பார்த்தாலே லாங்ல ஸ்டேடியம் நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இருந்து இன்னொரு 10 மினிட்ஸ் நடந்தோம்னா நம்ம ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல போயிடலாம். இப்போ நம்ம ஸ்டேடியத்துக்கு பக்கத்திலேயே வந்துட்டோம். இந்த இடத்துல நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணி தடை செய்யப்பட்ட பொருட்களான பாட்டில், குச்சி, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்னு ஏதாவது நம்ம வச்சிருந்தோம்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டு நாங்கள் வேகமாக ஓட ஆரம்பித்தோம். என்னதான் வேர்த்து கொட்டுற அளவுக்கு ஒடியாந்தாலும் அடுத்ததான் இங்கே ஒரு கேட்டை போட்டு டிக்கெட்டை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேடியத்தை சுற்றியும் நிறைய கேட் இருக்கும். நம்ம எந்த கேலரியில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அந்த கேலரியோட என்ட்ரன்ஸ்க்கு கரெக்டாக வந்து நம்ம புக் பண்ண டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட்டை இங்கே காட்டணும். இந்த இடத்துல இதை செக் பண்ணிட்டு வேலிடாக இருந்தால் தான் நம்மளை உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு வழியாக டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிட்டு வடிவேலு காமெடியில் வர மாதிரி மறுபடியும் ஓட்டத்தை எடுத்தோம். ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா.
மேக்ஸிமம் எல்லா சீட்டும் ஃபில் ஆகி தான் இருந்தது. எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு இடத்துல உட்காந்து மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையில நவம்பர் 1 2018 நடந்த 5வது ஒரு நாள் போட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மேட்ச். என்னதான் 50 ஓவர் மேட்சாக இருந்தாலும் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விக்கெட் விழும்போதும் 4-6 அடிக்கும் போதும் தேர்ட் அம்பையர் டிசிஷனுக்கு வெயிட் பண்ணுறதுனும் ஒரு ஓவருக்கும் இன்னொரு ஓவருக்கும் இடையில வர பிரேக்கில் டான்ஸ் ஆடுறதுன்னு ரொம்பவே ஜாலியாக போகும். இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் டீம் வெறும் 104 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆனதுனால இந்தியா அந்த ரன்னை வெறும் 15 ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச் சீக்கிரமாக முடிஞ்சதுனால ரொம்பவே ஏமாற்றத்துடன் தான் இங்கிருந்து நாங்கள் கிளம்பினோம். ஆக்சுவலி இந்த ஸ்டேடியத்தில் நடந்த 2வது மேட்ச் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த மேட்ச் தான் சீக்கிரமாக இப்படி முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நடந்த கதை என்னன்னு நீங்களே பாருங்க. நவம்பர் 7 2017 இந்தியா நியூசிலாந்துக்கு இடையில் நடந்த 3வது T20 தான் இந்த கிரவுண்டில் நடந்த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் மேட்ச். ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வரனால ரொம்பவே கஷ்டப்பட்டு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டு பிடிச்ச மழை விடாம பெஞ்சிக்கிட்டே இருந்தது. எங்க கெட்ட நேரமா என்னமோ மழை விடாம பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நைட்டு 7 மணிக்கு தான் மேட்ச்ங்கிறதுனால நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மதியம் ஒரு 3 மணி அளவுல மழை அப்படியே லைட்டா விட்டதும் நாங்க ஒரு 4:30 வாக்கில் கிளம்பி ஸ்டேடியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பட் நாங்க போய்கிட்டு இருக்கும் போதே மழை பிடிச்சதுனால மழையில நனைஞ்சுக்கிட்டே தான் நாங்க ஸ்டேடியத்துக்கு போனோம். ஸ்டேடியத்துக்கு வந்தோம். அரௌண்ட் 8 o'clock வரையும் மழை விடாம நல்லாவே பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. 8 மணிக்கு மேலே மழை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சது. என்னதான் மழை நின்னாலும் கிரவுண்டு ஃபுல்லுமே நல்லா தண்ணி நின்றுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மேட்ச் நடக்குமா நடக்காதுன்னு ரொம்பவே டவுட்டாக தான் இருந்தது. பட் அந்த டைமில் தான் பிளேயர்ஸ் எல்லாமே வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் நேரில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நீங்கள் எப்போ டிக்கெட் புக் பண்ணாலும் பிளேயர்ஸ் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கேலரியில் டிக்கெட் புக் பண்ணுங்கள். அதே சமயம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டேடியத்துக்கு வந்துருங்க. அப்போதான் அவங்க இருக்கிற ஏரியாவிலிருந்து வெளியே வந்து பிராக்டிஸ் பண்றதை நம்மளால க்ளோஸ்ல இருந்து பார்க்க முடியும். கிரவுண்ட்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருந்தனால சீக்கிரமாவே தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு அரௌண்ட் 9 மணிக்கு 8 hour மேட்சா இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணி சீரீஸையும் வின் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. என்னதான் இந்தியா வின் பண்ணாலும் நான் ஒரு விதமான பயத்தோட தான் இருந்தேன். அதுக்கு என்ன ரீசன்னா, என்னோட ஒய்ஃபோட இந்த மேட்ச் நான் பார்க்க வரும்போது அவங்க கன்சீவா இருந்தாங்க. மழையில ரொம்பவே நனைஞ்சதுனால எங்க ஃபீவர் வந்துருமோன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேலை எந்த ஃபீவரும் வரல. ஃபர்ஸ்ட் மேட்சை வயிற்றுக்குள்ள இருந்து பார்த்த என்னோட சன் இந்த ஸ்டேடியம்ல நடந்த 3வது மேட்சுக்கு என்னோடய வந்து இங்க கிரிக்கெட் பார்த்தாரு. என்னோட சன்னும் ஒரு கிரிக்கெட் வெறியர்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த 2 வயது குட்டி பையன் தான் என்னுடைய சன் துஹின். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து மேட்ச் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாவே எத்தனையோ பேருக்கு இன்னமும் இந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து மேட்ச் பார்க்கறது கனவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஆறுதலா இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்டேடியத்துக்கு போய் மேட்ச் பார்த்துருந்தாலோ இல்லை ஸ்டேடியத்துக்கு போய் மேட்ச் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருந்தாலோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எதிர்பார்ப்பையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஏரியா கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த வீடியோ ஒர்த்தா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம சேனலில் வர டிஃப்ரெண்டான வீடியோவை மிஸ் பண்ணாம நீங்க பார்த்துடலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.